கேரளாவில் பாலியல் வன்கொடுமை செய்த போலி சாமியாரின் ஆணுறுப்பை துண்டித்த இளம்பெண்ணின் துணிச்சலான செயலை மாநிலத்தின் முதல்வர் மட்டுமல்லாது பலரும் பாராட்டி வருகின்றனர். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சாமியார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேரளாவைச் சேர்ந்த காங்கேசானந்தா தீர்த்தப்பா என்ற ஹரிசுவாமி பல்வேறு நோய்களை தீர்ப்பதாக கூறி சம்பந்தப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று சிறப்பு பூஜைகளை செய்து வந்தார். அவ்வாறு பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட பெட்டா என்ற நகரில் உள்ள ஒருவரின் வீட்டில் ஹரிசுவாமி 6 ஆண்டுகளாக பூஜை நடத்தி வந்தபோது அந்த நபரின் மகளை 12ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்தே பாலியல் வன்கொடுமை செய்து வந்ததாக தெரிகிறது. தற்போது கல்லூரியில் படிக்கும் அந்த 23 வயது பெண்ணிடம் வெள்ளிக்கிழமை இரவும் பூஜையின் போது அத்தகைய செயலில் ஈடுபட சாமியார் முயன்றபோது அதை எதிர்த்து கடுமையாக போராடிய அந்த இளம்பெண் இறுதியில் ஹரிசுவாமியின் ஆணுறுப்பை கத்தியால் துண்டித்துள்ளார். பாலியல் வன்கொடுமையை எதிர்த்து துணிச்சலாக செயல்பட்ட அந்த இளம்பெண்ணுக்கு மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் பாராட்டு தெரிவித்துள்ளதோடு இந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களிலும் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு அந்த பெண்ணை பலரும் புகழ்ந்து வருகின்றனர். 54 வயதாகும் ஹரிசுவாமி ஒரு போலி சாமியார் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சாமியார் ஹரிசுவாமி காவல்துறையிடம் அளித்த வாக்குமூலத்தில் தனக்கு உதவாத ஒன்று எதற்கு என்று கூறி தனது அந்தரங்க உறுப்பை தானே துண்டித்துக் கொண்டதாக தெரிவித்திருக்கிறார். பாலியல் வன் செயலில் ஈடுபட முனைவோருக்கு இது ஒரு எச்சரிக்கை என்றும் பாலியல் வன்கொடுமையில் இருந்து பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள இதுபோன்ற துணிச்சலான செயல் வரவேற்கப்பட வேண்டியது என்றும் சமூக வலைதளங்களில் அந்த பெண்ணின் துணிகரச் செயலுக்கு ஆதரவு குவிகிறது. இதனிடையே சிறுமியரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குவோருக்கு தண்டனை வழங்க வகை செய்யும் போக்சோ சட்டத்தின் கீழ் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சாமியார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.